ஹலோ கோச் எல்லாரும் எப்படிங்க? எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் தென் எ மேரிட் கப்பல் பட் நாட் லவர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணி இந்த எபிசோட் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்குச்சு. ஸோ அதனால இந்த எபிசோடை வந்து நான் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாத அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமா என்னன்னு தெரில. வந்துச்சு அப்படின்னா இடையில 1-2 கட் ஆயிரும். ஸோ அதை வந்து நான் வந்து கமெண்ட்டில் போட்டுருவேன். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் பார்த்தலாம். ஸோ அதோட சேனல் லைக் பண்ணி தக்கான போட்டு வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்த்துடலாம். அது அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோர் தென் எ மேரிட் கப்பல் பட் நாட் லவர்ஸ் சீசன் 1 எபிசோட் 2 ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இடியுடன் கூடிய கனமழை பெய்ந்து கொண்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ யாருக்கா வந்து கதவை தட்ட மாட்டோம் இருக்குது. யாராதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சக்ரா தான் வந்திருக்கா. ஸோ அவளை வந்துட்டு ஹீரோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, நான் வந்து இன்றைக்கி உன்னோடய தங்கிக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறோட சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் பண்ணலான்னு போக எந்திரா அப்படின்னு ஒத்தனை போய் கதவை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கா. ஐயே இவளுக்கு வேறு வேலை இல்லை, கதவை திறடா அப்படிங்கிற ஒத்தனை போய் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ போயிட்டு கதவை திறக்க அதே மட்டுமே சீன் வந்துட்டு ஜீரோ நீ வந்து இன்றைக்கி என்னோட ஸ்டே பண்ணிக்கிறியா எதே அப்படிங்கிற நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். அப்படி என்னாச்சு அப்படின்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் உட்காந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. பேய் படத்தை பார்த்துட்டு ஒத்தனை ஐயோ அப்படிலாம் கத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஆஃப் பண்ணிடுறான். அப்போ அவ்வளோ சொல்கிறா ஏன்டா இப்போ ஆஃப் பண்ணேன் எதுக்கு இப்போ படம் பார்த்துட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவ்வளோ சொல்கிறா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த மட்டும் பேய் படம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம ஏன் போக வேணாமா, ஸோ நம்ம வந்து நம்ம பேரத்தை மாற்றிக்க வேணாமா, ஸோ அதனால தான் நான் அப்படின்னு ஒத்தனை போய் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்குற மட்டுமே இல்லை. அப்போ ஒத்தனை போய் அந்த ஒரு நைட் ட்ரெஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறா. இங்கே பாரு அப்படிங்கிற மட்டும் சொல்ல எது இதுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன உனக்கு ஏதாச்சும் தொல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒத்தனை போய் கேட்கும். அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் எனக்கு இருக்கிற ஒரே தொல்லை நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஒத்தனை போய் சொல்கிறான் நம்ம 2 பேர் இப்படி மேட்சிங் இதெல்லாம் போட்டுட்டு இருந்தோம் வச்சுக்கலாம் நம்ம பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம ஏன் ரேங்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இவ உண்மையிலேயே எனக்காக அவள் காசை போட்டு வாங்கி கொடுத்துருக்காளா, ஆனால் அவள் தான் என்னை லவ் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அவள் சரி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒத்தனை போய் அங்கிட்டு திரும்பி ஏன் நான் வந்து இங்கே தான் ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எது இந்த இடத்துல ட்ரெஸ்ஸை மாற்ற போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்காக. அப்போ அவ்வளோ ட்ரெஸ்ஸை கரெக்டாக ஆரம்பிச்சிடா. அப்போ நம்ம ஹீரோ அவங்க திரும்பி உட்காந்துட்டு இவன் இங்கே கூட ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு இருக்கா. சரி நம்மளும் மாற்றிடுவோம் அவன் மட்டும் இங்கே மாற்றுறா நான் மட்டும் மாற்றக்கூடாது அப்படிங்கிற நம்ம ஹீரோ மாற்ற ட்ரை பண்ணேன். அப்போ டம்முன்னு ஒரு சத்தம் இடிச்சிட கரண்ட் போயிடுத்தோ. நம்ம ஹீரோவோ எப்பா ஒத்தனா போய் எங்கப்பா இருக்க இருட்டில் ஒன்றும் தெரில அப்படிங்கிற கூட சொல்லி திரும்ப போது அப்போ ஒத்தனா போய் நம்ம ஹீரோ மேலே வந்து விழுக ஐயோ என்ன இல்லை இப்படி வந்து விழுந்துட்டா என்ன அப்படியே வந்து விழுந்துட்டா அப்படிங்கிற நம்ம ஹீரோ ஷாக்கில் இருக்கேன். சைடில் பார்த்தா அப்படின்னா இதுக்கும் பாயிண்ட் போகுது. டே என்னடா போட்டிருக்கேன் இதுக்கு மேலே பாயிண்ட் ஏற்றி வைக்க அப்படி நம்ம ஹீரோ ஷாக் ஆகலாம். அப்போ நம்ம ஹீரோ இருவா அப்படிங்கிற கூட சொல்லிட்டு லக்குன்னு லைட் ஆன் பண்ணாதரா அப்படிங்கிற கூட ஒத்தனை போய் சொல்கிறா. அதை விட்டு நம்ம ஹீரோ டாச் ஆன் முகத்தை பார்த்துறான். அப்புறம் அவ்வளோ ஏன்டா ஏன் ஆன் பண்ண என் அழுகிற மூஞ்சியோட இருக்கிறத பார்க்கணுமா ஆஃப் பண்ணுறா நம்ம ஹீரோ கொடுத்து அடிச்சு இருக்கா. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹீரோவோ அங்கே போயிட்டு டோர் லாக் ஓப்பன் பண்ண பார்க்குறான். ஆனால் கரண்ட் இல்லாதனால ஃபிங்கர் பிரிண்ட் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அங்கே சொத்தனை போய் சரி அங்கெல்லாம் இருக்க வேணாம் இன்னுக்குள்ளே வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. சரி வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வரான். சொத்தனா போய் சரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்லி எதே அது இப்படியே சொல்கிறா வெர்ஜினி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லைட்டாக கொஞ்சம் சொல்ல நம்ம ஹீரோவோ முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. ஓ ஃபேரிட்டில் இருக்காதியா அப்போ நல்லாயிருக்கு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லு அப்படின்னோட சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவோ அந்த ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டை ஒரு கப்பல் வாங்கினாங்க. அன்னைக்கு ஜோரான மழை இடியோட கூடிய மழை பெய்யுது. அந்த அத்த ராத்திரியில் கிணத்து பக்கத்தில் ஒரு பொண்ணு பேய் வந்து நின்றுச்சு அப்படின்னு பேய் கதையை சொல்ல வத்தனா பயத்தில் அப்படியே உறைஞ்சி போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ என்னப்பா பயமாச்சா சாரி என்னை மன்னிச்சிரு உனக்கு தான் இது பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒத்தனை அப்படியோ இந்த இடத்துல மினாமி இருந்தானே நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னை மன்னிச்சிருமா அது நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம ஹீரோ சொல்ல. அப்போ ஒத்தனை இருந்தாலும் நீ இங்கே இருக்கிறது நல்லதாக தான் இருக்குது ஏன்னா நீ வந்து உண்மையிலே பெஸ்ட்டான ஒருத்தன் அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோட்ட சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ இவ உண்மையிலே க்யூட்டாக இருக்காளே ஐயோ எனக்கு இப்போ என்னாச்சு நான் எதுக்காக இப்போ அவ்வளோ அப்படின்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அப்போ ஒத்தனை அங்கிட்டிருந்து ஒரு கேண்டீன் எடுக்கிறா. எப்பா இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்த கேண்டீன் தான் நல்ல வேலை இப்போ யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ ஃப்ரெண்டு வந்து ஒரு கேண்டீன் கொடுத்துருக்கா. ஸோ அதுதான் அந்த கேண்டீன் அவ்வளோ பற்ற வைக்க. அப்போ நம்ம ஹீரோ ஒத்தனா பையன் 2 பேரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அப்போ ஒத்தனை பேர் சொல்கிறா இது உண்மையில் அழகாக இருக்கலாம் அப்படிங்கிற மாட்டை சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்கான். அப்போ ஒத்தனை பேர் லைட்டாக கொஞ்சம் தூங்குற மாட்டை போகும். அப்போ நம்ம ஹீரோ ஒத்தனை பேர்னு கூப்பிடும்போது அப்போ ஒத்தனாவை பார்க்குறா. அப்புறம் நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு நீ உண்மையிலேயே ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐயோ நான் என்ன இப்படி சொல்லிட்டு என் கதை முடிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு போய் பார்க்க ஒத்தனை பேக தூங்கியே முடிச்சிட்டா. ஸோ அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான் நீ வந்து தூங்கும் போது ரொம்பவே அழகாக தான் இருக்க, அதே நேரத்தில் நீ ஹாரர் படம் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக தான் இருந்த, ஆனால் இவ எதுக்காக
அப்படி அப்போ அதை என்கிட்ட அப்படி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து வத்தனாபே அப்படி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு நல்லா தூங்கு வத்தனாபே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் தூங்கிடுறான். அப்போ வத்தனாபேயும் அவங்க கொஞ்சம் இடையில எழுந்திரிச்சிட்டு நீ என்னை பற்றி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாட்டோம் வத்தனாபே கேட்டுறா. ஸோ அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்லையோ டே மச்சான் என்னடா நீ பி ரேங்க் எடுத்துடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஷாக்கா பார்க்க. அப்போ நம்ம ஹீரோக்கே அது ரொம்ப இதாக இருக்குது. பி ரேங்க் எடுத்துடவா அப்படிங்கிற மாட்டோம். அப்போ அவனை சொல்கிறான், மச்சான் சூப்பர்ரா, நீ வந்து எப்படி ஒத்தரப்போட சேர்ந்துட்டடா, உன் பவரை காமிச்சிட்டடா, நீ உண்மையிலே மன்னன்டா அப்படிங்கிற மட்டும் பில்டப் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ சரி நீ என்ன ரேங்க் அப்படின்னு கேட்க போது, அதுவாப்பா நான் சி ரேங்கில் தான் இருக்கேன், எப்படி இருந்தாலும் டாப் 3ல வந்துட்டோம்ல மச்சான், இன்னைக்கு பார்ட்டி வைக்கணும்டா அப்படிங்கிற மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒத்தனாபே வரான். அவள் பாயிண்ட்டை பார்க்க வரான்னு பார்த்தா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சக்ரா அப்புறம் மினாமியோட பாயிண்ட் தான் பார்க்க வந்திருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா சரியான ஷாக்கு. ஏன்னா அவங்க பாயிண்டே கிடையாது, ஏ ரேங்க்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ இப்போ என்ன தான் பண்ண, என் மைண்டு கூட ஒரு பிளாங்காக தான் இருக்குது, எனக்கு எதுவுமே தோணலை. நான் அதை போய் அவட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்டாலுமே கூட இது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அது மட்டுமே இல்லாமல் என்னால் அதில் எதுவுமே பண்ணக்கூட முடியாது. அப்போ அவன் ஃப்ரெண்டை வந்து ஜூஸை கொடுக்க என் ஃப்ரெண்டுகிட்ட கூட என்னால் இதை சொல்ல முடியலையே அப்படிங்கிற நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து இப்போ அது என்ன தான் பண்ணுறது, அப்படி நாங்கள் மட்டுமே ஏ ரேங்க் எடுத்தால் பார்த்தது அவங்களும் ஏ ரேங்க் எடுத்தால் தான் அப்படி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே பாத்ரூம்லேயே விழுந்துடுறான் வலிக்கி விட்டு. ஸோ அப்படியே நம்ம ஹீரோ அந்தளவுக்கு ஆழமாக யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே அங்கிட்டிருந்து சக்குரா சாவா ஃப்ரெண்டு பியானோ வச்சுருக்கா. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ அவள் இருக்கா. ஃப்ரெண்டுகிட்ட அவ்வளோ நீ உண்மையே நல்லதாவாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சரி நீ வந்து ஒன்றும் சோகமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது ஒன்றும் இல்லை, நீ வந்து மார்க் கம்மியாக இருந்துச்சு, அதுக்கு ஏன் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ சக்குராசாவை சொல்கிறா, அதாவது வந்து இப்போ வந்து ஒரு புது பர்சனோட பழகுது, அது மட்டுமே இல்லை, புது பர்சனோட பழகுது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாதுல, அது மட்டுமே இல்லாமல் எனக்கு வேறு ஒருத்தமெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. யாருப்பா அந்த விஜின் பையன் ஒரு ஜீரோவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தா அப்படின்னா வீட்டில் மூக்கை விழிஞ்சிட்டு படுத்து கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜாக வர. அப்போ அதில் வத்தனாபே தான் மெசேஜ் பண்ணியிருக்கா, நான் இன்றைக்கி வரது லேட் ஆயிரும், ஸோ அதனால் நீயே சமைச்சு சாப்பிட்டுக்க அப்படிங்கிற மட்டும் அவன் சொல்லியிருக்கா. ஸோ அது நம்ம ஹீரோ நினச்சி பார்த்து ஆமாம் அவள் அப்போதே சொல்லிட்டு போனார்ல. ஸோ இவள் அப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா நம்ம பாயிண்ட்டும் குறையும், நம்மளால் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணவும் முடியாது. ஒருவேளை இதே இடத்துல மட்டும் சக்கரை மட்டும் இருந்தானே என்னை எப்படி பார்த்துக்குவா, தங்கத்தட்டில் வச்சு தங்கியிருப்பாளே, ஆனால் இவ்வளோ இருக்காளே அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. வத்தனாபே நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சந்தோஷமாக போய் ஓப்பன் பண்ணா அங்கே இருந்தது வத்தனாபே இல்லைப்பா நம்மளோட சக்ராசாவை தான். வந்ததுக்கப்புறம் எப்படிப்பா இருக்காச்சு அப்படிங்கிற கேட்க நம்ம ஹீரோ சரியான ஷாக்கு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டா அதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்ல. சரி வாமா அப்படிங்கிற நம்ம ஹீரோ கூப்பிட்றான். அதான் நம்ம எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயும் ஃப்ரெண்ட்ஸை பக்கத்துக்கு வந்திருக்கா. 2 எல்லாரும் சேர்ந்து பேன் கேக் பார்ட்டி கொண்டாட. அப்போ நம்ம வத்தனாபேக்கும் நம்ம ஹீரோ நினப்பா தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாட்டா நம்ம வத்தனாபே சாப்பிட்லான்னு போகிறோம். அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ப்ராக்டிகல்ஸ் இருந்தப்போ அவங்க கப்பல்ஸோடு இருந்தப்போ அந்த கிஸ் இதெல்லாம் சொல்ல. அப்போ வத்தனாபேக்கு ஒன்று நம்ம ஹீரோ பச்சைக்குன்னு அடித்தாலும் அந்த கிஸ் அது ஞாபகம் வந்துடுது. ஐயோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு என்னம்மா பிரச்சனையாச்சு அப்படின்னு மட்டும் கேட்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மட்டும் வத்தனாபே சொல்லிட்டு எனக்கே இப்போ அந்த ஞாபகம் வரணும் அப்படிங்கிற மட்டும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அங்கிட்டிருந்து கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், ஆமாம் உனக்கு எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ அவ்வளோ சொல்கிறா, அதுவா வத்தனாபே தான்ப்பா என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அதனால தான் வந்து நான் பார்த்துக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது அவ சொன்னாளா? ஆமாப்பா அவள் தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நம்ம ஹீரோ வத்தனாபே உனக்கு உண்மையிலே ரொம்ப நன்றிம்மா, ரூதி வந்து ஒன்னால தான் இப்போ என் ரூமில் இருக்கா, ஐயோ அப்படிங்கிற நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ வத்தனாபேவோ அந்த பேண்டேஜ் போடணுன்னு வரா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோட்ட சொல்கிறா, உனக்கு ஞாபகம் இருக்கா ஜீரோ, எனக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போனப்போ நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட, அப்போ நீ தான் எனக்கு இந்த பேண்டேஜ் போட்டு விட்ட அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோவா இல்லை எனக்கு அந்த மட்டும் எந்த ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மட்டும் சொல்ல. ஆனால் இந்த தடவை அதை நான் தான் உனக்கு இப்போ ரிப்பீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு அவ்வளோ பண்ணேன். அப்போ நம்ம ஹீரோவோ அந்த பேண்டேஜை போட்டு வைக்கும்போது அப்போ சக்ராவை பார்த்துட்டு ஐயோ இவன் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்காளே அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ சக்ராவை சரி நான் போய் உன்னோட கிச்சனை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போ நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்போ அவ்வளோ அங்கே சமைக்கலான்னு போக அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அதை வந்து சக்ரா வந்து வேற ஒரு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போயிருக்கா. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அவள் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகும்போது ஸோ அதனால் அவள் வந்து நம்ம ஹீரோவோட மனசை இருக்கிறது அப்படியே சொல்லிடலான்ங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ அங்கே போயிருக்கான், அவள் கூப்பிட்டானே. ஸோ அப்போ நம்ம ஹீரோ மனசை தைரியத்தை வளர்த்துட்டு சொல்லலான்னு போகும்போது அப்போ சக்ராவை சொல்லிடுறா, ஆமாம் ஹீரோ நீ வந்து என்னோட கடைசி முடிய ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். நம்ம ஹீரோ சரியாக ஷாக் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ கண்டிப்பாக உன்னோட நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ வந்து இந்த தடவை நான் வந்து மீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து சக்ராவை வந்துட்டு சாப்பாடு கொண்டு வர. அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஐயோ இந்த சக்ராவோட சாப்பாடு உண்மையிலே செம்மையாக இருக்கே, இது உண்மையிலே செம்மையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ சக்ராவை சொல்கிறான், ஆமாம் உன்னால் எடுத்து சாப்பிடணும் அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு
நினச்சேன், அப்படிலாம் இல்லை போல் அப்படிங்கிற மட்டும் சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ ஆமாம்ல இவன் வந்து எனக்கு ஊட்டி விட்டுருப்பால வடை போச்சு அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ சக்கரா என்னாச்சு அப்படிங்கிற கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து இப்போ சக்கராவை கேட்குறான் நம்ம ஹீரோட்ட உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம் நான் இது வந்து உன்ட்ட நேற்று காலிலேருந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது வந்து உன் பாயிண்ட்ஸாக கம்மியாக இருந்துச்சு அதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ சக்கராவை சொல்கிறா அது ஒன்றும் இல்லை ஒரு பர்சனோட இருக்கிறது ஒரு இது அப்படி தான் இருந்துச்சு. அது மட்டுமே இல்லாமல் நான் வந்து ஒரு நல்ல ஒய்ஃபாக கூட இருந்திருக்க மாட்டேன் போல். ஸோ அதனால தான் எங்கள் பாயிண்ட்ஸ் கம்மியாச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜீரோ டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு சக்கரா நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ வந்து உண்மையாக ஒரு சூப்பரான ஒய்ஃப் தான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ ஐயோ இவங்கிட்ட என்ன இப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போலியை ஊற்றி நம்ம ஹீரோவை படுத்திக்கிட்டான். ஸோ அப்போ வந்து சக்கராவை அவங்ககிட்ட போய் பார்த்து வளர்க்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பற்றி தான் யோசிக்கிறேன். அதாவது வந்து நம்ம ஹீரோ வந்து தன்னை லவ் பண்ணுறான் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா போல். ஸோ அதான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ அப்படியே பெட்ஷீட் எடுத்து விட்டு நான் எதுக்காக விட்டு அப்படி சொல்லிட்டேன் இப்படிலாம் நான் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாட்டோம் நம்ம சக்கரா அப்புறம் மினாமி இருந்தார் நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிறான். அப்போ சக்கராவை நம்ம ஹீரோட்ட வந்துட்டு நீ தூங்கிட்டியா ஜீரோ அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு நான் தான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாட்ட சொல்லிட்டு கிஸ் அடிக்கிறாளா இல்லை அப்படியே நிற்கிறாளா ஏன்னா எனக்கு தெரிலப்பா, எனக்கு இங்கேருந்து பார்த்தா அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே அதுக்கடுத்து இருக்கிறது தாங்க இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க. மினாமி அது போல் சக்கரசாவோட பாயிண்ட்ஸை பார்த்தியா ஸோ அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒருவேளை அவங்க 2 பேருக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆனால் வத்தனை பேர் ஸோ நம்ம ஹீரோ நினச்சி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் வத்தனை இப்போ என்ன உனக்கு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு என்ன நீ கூட இருக்கனோட செட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க செட் ஆகிடுச்சுன்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. அப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மட்டும் வத்தனை போய் சொல்கிறா. அப்படியே அங்கிட்டிருந்து நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த சக்கராவும் சொல்கிறா நான் வந்து அன்றைக்கி அதாவது இந்த ஹீரோட ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல ஸோ அங்கே தான் அன்றைக்கி வந்து சக்கராவும் நம்ம ஹீரோட்ட வந்து ஏதோ சொல்லலான்ட்டு இருந்திருக்கா. ஆனால் நம்ம சக்கரா அப்படி பேசவும் நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டு நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூஞ்சி கொடுத்து கூட பேசாமல் போயிட்டான். ஸோ அதை நினச்ச சக்கராவும் நான் வந்து அன்றைக்கே உன்ட்ட சொல்லியிருக்கணும் தான், ஆனால் இப்போ நம்ம இதோடையே இதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. கிஸ் அடிச்சிட்டா போல். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன போய் வீட்டுக்கு வந்துட்டா போல. ஸோ அப்படியே குளிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவ்வளோ யோசிக்கிறா. அவங்க இப்போ நடந்தது அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு எனக்கே அப்படி தோணிக்கிட்டு இருக்கு, அவன் சக்கராவில் போனால் எனக்கு என்ன எதுக்காக அப்படி தோணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவை வந்துட்டு வத்தனை அப்படின்னு சொல்லவும் நீ எதுக்கு இங்கே இருக்க என்னை வந்து கொஞ்சம் அங்கே இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து உன்ட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்ல சரி அப்படிங்கிற மாதிரி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாமே நல்லா இருக்குது உனக்கு நன்றி தான் நான் சொல்லணும் ஏன்னா நீ ஒன்னால தான் சக்கரா இன்னைக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன குழந்தைய பார்த்துக்கிற மாட்டோம் குழந்தை அம்மாவை பார்த்துக்க அம்மா வந்து குழந்தைய பார்த்துக்கிற மாட்டோம் பார்த்துக்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆமாம் நான் வத்தனாபே நான் வந்து உனக்கு ஒரு பெஸ்டி ஹஸ்பண்டாக இருந்து உனக்கான இது உனக்கு வந்து ஏறங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து நம்ம வத்தனாபேக்கோ மினாமியோட அந்த சேர்றதை நினச்சிட்டோம் அப்படின்னா வத்தனாபேக்கு சந்தோஷம் தான் வரணும். ஆனால் எனக்கே இப்படி வெறுப்பாகுது அப்படிங்கிற மாதிரி வத்தனாபே யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதோட இந்த எபிசோடு இங்கே கூட முடியுதுப்பா. அவ்வளோதான் கோச்சு இந்த எபிசோடு இதோட முடிஞ்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அது மட்டுமே இல்லாமல் இந்த அனிமியோட ஃபுல் சீசன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிடுவோம். அதான் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது, அஃபிஷியல் இங்கிலீஷ் டப்பில் இருக்கிறத வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதனால் நம்ம டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு நீங்கள் அதில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். அது மட்டுமே இல்லாமல் நம்ம சேனல் லைக் பண்ணி தக்காமி போட்டு வச்சுக்கோங்க. அதோட பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சு உங்கள் அனிமி பக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் கீழே சும்மா விட்டியே தான் கிடக்கு. ஸோ போகிற போக்கில் அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விட்டு போங்க. சரி பாய் கோச்சு, அடுத்த எபிசோடில் வந்து மீட் பண்ணுவோம்.